அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலி பதிவெண்ணுடன் வாகனத்தை பயன்படுத்தியது தற்போது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். கவின் ஆணவ படுகொலை வழக்குல ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது உதவி ஆய்வாளர், அவரது மகன் மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதவி ஆய்வாளர் மற்றும் அவரது மகன், அதாவது சுர்ஜித் உள்ளிட்ட இருவரை சிபிசிஐடி போலீசார் அவர்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்து வந்தார்கள். அந்த விசாரணையில அவர்களுக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக நீதிமன்றத்தில் 19 ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல 58 பேர் தற்போது வரை விசாரணை செய்திருப்பதாகவும் 19 ஆவணங்கள் அதில் கிடைத்திருப்பதாகவும் அந்த ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் அந்த பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனது மகனுக்கு ஒரு இருசக்கர வாகனத்தை தந்தை அந்த உதவி ஆய்வாளர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது போலி பதிவெண்ணோடு இயக்கப்பட்டிருக்கிறது. முன்பே அந்த மகளின் காதல் விவகாரம் ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருக்கிறது. கொலை சம்பவத்திற்கு ஈடுபட்ட பிறகு அந்த மகனுடைய அந்த ஆடைகளை, இரத்தக்கரை விளைந்த ஆடைகளை அப்புறப்படுத்தி தீயிட்டு கொளுத்துவதற்காக தனது உறவினர் ஒருவனுடைய அந்த குவாரிக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள்ல அவர் தொடர்பு அவருக்கு இருக்கிறது என்ற தகவலை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் தந்தை, மகன் உள்ளிட்ட 3 பேரும் அந்த அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.